நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகீஷயே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சினே. வாசுதேவனான அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். வாசுதேவ அப்படின்னு அர்த்தம், எல்லா இடத்துலயும் வசிக்கிறவர் தான் வாசுதேவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சர்வத்திர வசதி இது வாசுதேவா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சர்வம் வசதி இது வாசுதேவா, சர்வத்திர வசதி இது வாசுதேவா. நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டு இருக்கும்போது வாசுதேவ சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்களை கொடுக்குறார். அதுல முக்கியமான 2 அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளாரையும் தங்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பேர் வாசுதேவன், எல்லாம் அவருக்குள்ள தங்கி இருக்கிறதுனால அவருக்கு பேர் வாசுதேவன், எல்லாத்தையும் தன்னுடைய இன்பத்துக்காக செய்யறதுனால அவனுக்கு பேர் வாசுதேவன் அப்படின்ற பெயரை கொடுத்தார். சோ வசு அப்படின்ற தாத்து, வசு அப்படின்ற தாத்துக்கு நிறைய அர்த்தங்களை பார்த்தோம். அதுல தேவ அப்படின்ற அந்த தாத்துக்கும் நிறைய அர்த்தங்களை பார்த்தோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது முக்கியமான உனக்கு 3 அர்த்தங்களை கொடுக்குறார். எல்லாம் பகவானிடத்தில் இருக்குது, பகவான் எல்லாத்துக்குள்ளாரும் இருக்கார். இது எல்லாத்தையும் எதுக்காக பகவான் பண்றாரு? தன்னுடைய ஆனந்தத்திற்காக, தன்னுடைய விளையாட்டு, தன்னுடைய லீலைகளை அதிகம் செய்வதற்காக இந்த எல்லா காரியத்தையும் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவ சப்தம் சொல்லப்படுது. அதே போல வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் பகவான் நீக்கமர நிறைஞ்சு இருக்கிறதுனால அவருக்கு பேரு வாசுதேவக அப்படின்ற சப்தம் சொல்லப்பட்டது. சோ இங்க